ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். சிலுவையின் மூலமாக நாம் தொடர்ச்சியாக கற்றுக்கொள்ளக்கூடிய பாடங்கள், தேவ சித்தத்தை செய்ய வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும், தாழ்மையாக இருக்க வேண்டும், அன்பு காண்பிக்க வேண்டும். அடுத்து நாம் தியானிக்கக்கூடிய வார்த்தை, சிலுவையின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13வது அதிகாரம் 12வது வசனம். அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். சிலுவையின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம், இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே பாடுகளை சந்தித்தார். 6 மணி நேரம் சிலுவையிலே தொங்கினார். சிலுவையின் பாடுகளின் நிமித்தம் அவர் அந்தகேடு அடைந்தார். அவருடைய அழகை இழந்தார், அவருடைய சௌந்தரியத்தை இழந்தார், அவருடைய மேன்மையை இழந்தார். சிலுவையிலே பட்ட பாடுகளினால் இழந்து போய் அவருக்கு விரும்பத்தகாத ஒரு ரூபம் உண்டாயிற்று. விரும்பத்தகாத ஒரு ரூபம் அந்த சிலுவையின் பாடுகளின் நிமித்தம் அவர் சந்திக்க நேரிட்டது. இத்தனை பாடுகளையும் ஏன் ஏற்றுக்கொண்டார்? ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தப்படுத்த வேண்டும். சிலுவையின் பாடுகள் நமக்கு எதை கற்றுக் கொடுக்கிறது என்றால், நாம் ஒரு பரிசுத்தம் உள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல, பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாயிருங்கள் என்று ஆண்டவர் சொன்னதற்கு காரணம் என்ன? தன்னுடைய சொந்த இரத்தத்தினாலே நம்மை பரிசுத்தமாக்கும்படி, நம்மை பரிசுத்தம் செய்யும்படி அவர் பாடுகளை ஏற்றுக்கொண்டார். சிலுவையின் பாடுகளை நாம் நினைக்கும் பொழுது, கர்த்தருடைய பந்தியை அனுசரிக்கும் பொழுது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று ஆண்டவர் நமக்கு கற்பித்தாரே, அதனுடைய அர்த்தம் என்ன? என்னுடைய சரீரம் உனக்காக துக்கப்பட்டிருக்கிறது, என்னுடைய சரீரம் உன்னுடைய பாவத்திற்காக பலியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே என்னை நினைவு கூறும்படி இதை அனுசரியுங்கள், இதை செய்யுங்கள் என்றார். இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் சகல பாவங்களில் இருந்து நம்மை சுத்திகரிக்கிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தமே நம்முடைய பாவத்திற்கு பலியாக சிந்தப்பட்டிருக்கிறது. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சுத்தத்தின்படியே நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு ஒரு தரம் பாடுபட்டபடியினால், இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பாடுகளை ஏற்றுக்கொண்டபடியினால், இயேசு கிறிஸ்து தன்னை பலியாக ஒப்பு கொடுத்ததினாலே நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். சிலுவை நமக்கு போதிக்கக்கூடிய ஒன்று, நம்மை பரிசுத்தமாக்கும்படி இயேசு சிலுவையின் பாடுகளை ஏற்றுக்கொண்டார். இயேசுவினுடைய சிலுவையின் பாடுகள் குறிப்பிட்ட ஒரு மனிதனுக்காக மாத்திரமல்ல, குறிப்பிட்ட ஒரு இனத்துக்காக மாத்திரமல்ல, குறிப்பிட்ட சில விசேஷித்த மாணவர்களுக்காக மட்டுமல்ல, எல்லாருக்காகவும் அவர் கிருபாதார பலியாக அவர் பலி செலுத்தப்பட்டார். எல்லாருக்காகவும் இயேசு கிறிஸ்து மரணத்தை ருசி பார்த்தார். எல்லாருக்காகவும் அவர் சிலுவையின் பாடுகளை ஏற்றுக்கொண்டார். அந்த பாடுகள் நம்மை பரிசுத்தப்படுத்த, அந்த பாடுகள் அசுத்த வாழ்க்கையிலிருந்து நம்மை விடுதலையாக்கி ஒரு பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழ்வதற்காகவே இயேசு பாடுகளை ஏற்றுக்கொண்டார். இந்த லெந்து காலங்களிலே இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை எனக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியம், அவருடைய பலியினாலே, அவருடைய இரத்தம் சிந்துதலினாலே நான் பரிசுத்தமாக்கப்படுகிறேன். ஆகவே இன்றைக்கு கர்த்தருடைய கரத்துல நம்மை ஒப்பு கொடுத்து பரிசுத்தமான வாழ்க்கை வாழ ஆண்டவர் நமக்கு கிருபை தர ஜெபிப்போம்.
அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே என்னை பரிசுத்தமாக்கும்படி நகர வாசலுக்கு புறம்பே நீர் பட்ட பாடுகளுக்காக ஸ்தோத்திர ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய கரத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழ எங்களுக்கு ஆண்டவர் கிருபை தந்து நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.